பரந்தூர் விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரியை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ் வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். சுரேஷ், நீங்க. வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக இந்த பகுதியில் 5747 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்த நிலையில விமான நிலையம் அமைப்பதற்காக ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய காலி ஏரி என்ற ஏரியை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த காலி ஏரி நீர் பயன்படுத்துவோர் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் கமலக்கண்ணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் விமான நிலையம் அமைக்க கையகப்படுத்த இருக்கக்கூடிய 5747 ஏக்கர் பரப்புல 26.54% நீர் இடம் நீர்நிலைகள் என்றும் ஏகனாபுரம் மக்கள் தங்கள் பாசன வசதிக்காக காலி ஏரியை தான் நம்பி இருக்கிறார்கள் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வருவாய்த்துறை உத்தரவின்படி நீர்நிலைகளை விவசாயம் சாராத பயன்பாட்டுக்காக மறுவகைப்படுத்த முடியாது என்றும் ஏரியை சேதப்படுத்துவது என்பது மக்களினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய நியாயமற்ற செயல் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏகனாபுரம் காலி ஏரியை விவசாயம் சாராத பணிகளுக்காகவோ அல்லது வர்த்தக பயன்பாட்டுக்காகவோ வகை மாற்றம் செய்யக்கூடாது என்று அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி முகமது சபீக் முன்பு நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.